அப்படா என்று மக்கள் பெருமூச்சு விடக்கூடிய அளவிற்கு யாழ் பகுதியிலே இன்று ஒரு விடயம் அரங்கேறத் தொடங்கி இருக்கின்றது. தமிழ் கட்சிகள் ஒருங்கிணைந்து பயணிப்பதற்கான ஒரு கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அதற்காக தமிழ் கட்சிகளை சார்ந்த தலைவர்கள் ஒருங்கிணைந்து அதை குறித்து விவாதிப்பதற்கான ஒரு களம் எடுக்கப்பட்டிருக்கின்றது. இவைதான் மக்கள் மத்தியிலே அப்படா என்று பெருமூச்சு விடக்கூடிய ஒரு விடயமாக மாறியிருக்கின்றன. எதற்காக தமிழ் கட்சிகள் தற்பொழுது ஒருங்கிணைவதற்கான களத்தை எடுக்க வேண்டும்? அதை அவர்கள் எதனை முன்னிலைப்படுத்தி அதற்கான காரியத்தை அவர்கள் முன்னிலைப்படுத்த முயற்சிக்கிறார்கள்? இதுவரை ஏன் தமிழ் கட்சிகள் இணைந்து பயணிப்பதற்கான களத்தை எடுக்காமல் இருந்தார்கள் என்கின்ற பல கேள்விகள் எழும்பிக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில் இந்த முயற்சியாவது நன்றாக நடக்கட்டும் என்கின்ற பெருமூச்சுதான் மக்கள் மத்தியிலே எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. 2009ஆம் ஆண்டு நடந்த துயரச் சம்பவம் நாம் அனைவருக்கும் தெரியும். அதன் பின்பு தமிழ் மக்கள் பட்டுக்கொண்டிருந்த இன்னல்கள் குறித்த செய்திகளும் நாம் அறிந்த ஒன்றுதான். இதுவரை காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுடைய நிலைமை என்ன என்பதை குறித்து எந்த செய்திகளும் யாராலும் எடுத்து வைக்க முடியவில்லை. ஒரு கட்டத்திற்கு மேல் ஆட்சியாளர்கள் குறிப்பிட்டார்கள், நாங்கள் அதற்கான நிதிகளை கொடுத்து விடுகிறோம் அல்லது இறப்பு சான்றிதழை கொடுத்து விடுகிறோம் என்று அறிவித்தார்கள். அப்பொழுதும் தமிழ் கட்சிகள் அமைதியாகத்தான் இருந்தன. அதை குறித்து ஒரு பெரிய போராட்டத்தை நடத்துவதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டதா என்றால் இல்லை. ஆனால் அந்த உறவுகள் மட்டும் தொடர்ந்து போராட்ட களத்திலே அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். இன்னும் ஒருபடி மேலே போய் பார்ப்போம் என்றால் பயங்கரவாத தடை சட்டம். இந்த பயங்கரவாத தடை சட்டம் யாரை முன்னிலைப்படுத்தி இயக்குவதற்கான களங்கள் எடுக்கப்பட்டது என்றால் சிறுபான்மை மக்கள் என்று அடையாளப்படுத்தப்பட்டு தமிழ் மக்கள் மீதும் இஸ்லாமிய சகோதரர்கள் மீதும் இந்த பயங்கரவாத தடை சட்டம் தொடர்ச்சியாகவே திணிக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன. இந்த பயங்கரவாத தடை சட்டம் மனித உரிமை மீறல்களுக்கு மனித உரிமை மீறல்களை கொண்டதாக அமைந்திருக்கிறது என்பதை மையப்படுத்தி பல சமூக அமைப்புகள் இதற்கு கண்டனம் தெரிவித்தன. தமிழ் கட்சிகள் கையெழுத்து வேட்டை நடத்தினார்கள் அல்லது பயங்கரவாத தடை சட்டத்திற்கு எதிராக நாங்கள் பேசுகிறோம் என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள். ஆனால் இதுவரை பயங்கரவாத தடை சட்டம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. தமிழ் சமூகத்தில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்திற்கு சென்றால் கூட இந்த விடயங்களுக்கெல்லாம் அவர்கள் தீர்வு கொடுத்தார்களா என்றால் இல்லை. அதன் பின்பு தமிழர்களுக்கான நடந்த அந்த இன அழிப்பிற்கான தீர்வு கிடைக்க வேண்டும் அல்லது நீதி கிடைக்க வேண்டும் என்கின்ற போராட்டம் தொடர்ச்சியாகவே நடந்து கொண்டிருக்கின்றன. அதற்கான முயற்சிகள் எடுக்கப்படும் என்ற கருத்துகள் ஆணித்தரமாக வைக்கப்பட்டது. ஆனால் இன்று வரை அதற்கான தீர்வு கிடைக்கவில்லை. இன்று வரை அந்த இன அழிப்பிற்கான முடிவு என்ன? குற்றஞ்சாட்டப்பட்டிருக்கக்கூடியவர்களுக்கு தண்டனை கிடைத்திருக்கிறதா அல்லது வெளிநாட்டு குழு வந்து இங்கு விசாரணை செய்வதற்கான களம் அமைக்கப்பட்டிருக்கிறதா என்கின்ற விடயத்திற்குள்ளெல்லாம் நாம் செல்கின்ற பொழுது அது கேள்வியாகவே இருக்கின்றன. இந்த சூழலில்தான் ஐநா மன்றம் சில நேரங்களில் ஆதாரங்களை கேட்டிருந்த நிலைகளையும் நாம் பார்த்திருக்கின்றோம். அப்படி ஆதாரங்களை கேட்ட நேரத்தில் தமிழரசு கட்சி தனியாகவும் மற்ற ஒரு சிலர் தனியாகவும் இன்னும் பலர் வேறொரு கோணத்திலும் அந்த ஆதாரங்களை அனுப்பி தங்களுக்குள் ஒற்றுமை இல்லை என்பதை பறைசாற்றினார்கள். அதுபோல ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் ஜனாதிபதியாக பதவி ஏற்ற பின்பு ஓராண்டுக்குள் அல்லது வருகின்ற சுதந்திர தினத்திற்குள் தமிழர்கள் விடயத்தில் நான் தீர்வு எழுதுவேன் என்று அறிவித்தார். உடனடியாக எல்லோரிடமும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. கண்டிப்பாக இம்முறை ரணில் விக்ரமசிங்கே இதை செய்து முடித்து விடுவார் என்கின்ற எண்ணம் இருந்தது. ஆனால் ரணில் விக்ரமசிங்கே அதில் ஒரு பெரிய தந்திரத்தை கையாண்டார். தமிழ் கட்சிகள் ஒருங்கிணைந்து வந்து என்னிடம் கேள்விகளை கேட்டால் அல்லது இதற்கான விடிவை சொன்னால் நான் இதற்கான முடிவை எடுப்பேன் என்று அறிவித்தார். உடனடியாக அதற்கான கூட்டம் கூட்டப்படுவதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் முதன்முறையாக அந்த கூட்டமும் அரங்கேறியது. ஆனால் இரண்டாவது முறை தமிழ் கட்சிகள் இணைந்து அதற்கான நிகழ்வுகளை அல்லது அதற்கான அந்த நிகழ்ச்சிகளுக்கான முன்னேற்பாடுகளை செய்தார்களா என்றால் இல்லை. ரணில் விக்ரமசிங்கேயின் ராஜதந்திரம் வெற்றி பெற்றது. தமிழ் கட்சிகளுக்கிடையே ஒரு பிளவை உருவாக்கி நான் தமிழர்களுக்கு தீர்வை கொண்டு வரலாம் என்று நினைத்தேன். ஆனால் தமிழ் கட்சிகள் அதற்கான ஒருங்கிணைப்போடு செயல்படவில்லை என்கின்ற விடயத்தை அது பதிவு செய்தது.
அதுபோல தேர்தல் களம் வருகின்றது. நாடாளுமன்ற தேர்தல் களம், யார் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுப்பது என்பதை மையப்படுத்திய தேர்தல் களம் வருகின்றது. அப்பொழுது இந்தியாவின் இலங்கை தூதராக இருக்கக்கூடிய சந்தோஷா ஒரு விடயத்தை பதிவு செய்தார். அவர் என்ன விடயத்தை பதிவு செய்தார் என்றால், தமிழ் கட்சிகள் ஒருங்கிணைந்து செயல்படுவதுதான் அவர்களுக்கான விடியலுக்கான களமாக அமையும். இங்கு தமிழ் கட்சிகளிடம் ஒற்றுமை இல்லை என்பதை என்னாலேயே புரிந்து கொள்ள முடிகின்றது. இதை தமிழ் கட்சிகள் புரிந்து கொண்டு அதற்கான களத்தை எடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை பதிவிட்டார். அப்படி என்றால் தமிழ் கட்சிகளிடம் ஒரு ஒற்றுமை இல்லை என்கின்ற விடயம் எல்லோராலும் புரியப்பட்டது. நாடாளுமன்ற ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னால் தமிழ் கட்சிகளுக்கு ஒரு உணர்வு தென்பட ஆரம்பித்தன. நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த தோல்வி, நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பின்னடைவு, இதுவரை நாம் சாதித்து விட்டோம் என்று நினைத்து கொண்டிருந்த இடங்களிலிருந்து நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சறுக்கல், இவைகள் அனைத்திற்குமே காரணம் நம்மிடம் ஒற்றுமை இல்லாத ஒன்று என்று நினைத்தார்கள். எனவே இதை குறித்து கூடி பேசுவதற்கான முயற்சிகள் எடுக்கப்படும் என்று அறிவித்தார்கள். செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் அதற்கான முயற்சிகள் எடுப்பதற்கான களங்களை கொண்டு வந்தார். இந்த சூழலில் தமிழரசு கட்சியில் ஸ்ரீதரன் ஐயா அவர்களா அல்லது சுமந்திரன் ஐயா அவர்களா, இது இருவரில் யார் பெரியவர் என்கின்ற ஒரு இழுபறி நிலை நீடித்து கொண்டு இருந்தது. இந்த இழுபறி நிலை தமிழரசு கட்சியில் ஒரு பெரும் பிளவை ஏற்படுத்தும் என்ற செய்திகளும் சொல்லப்பட்டன. இந்த சூழலில் மாவை அவர்கள் இயற்கை எய்தி விடுகிறார். மாவை அவர்கள் மரணத்திற்கு பின் தமிழரசு கட்சி உடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்கின்ற செய்திகளும் பரபரப்பாக ஊடகங்களில் பேசப்பட்டது. ஆனால் தற்பொழுது தமிழ் கட்சிகள் ஒருங்கிணைத்து பயணிப்பதற்கான ஒரு களத்தை எடுப்பதற்கான ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்கிறார்கள் என்கின்ற விடயம் ஒரு கேலியாகவா அல்லது ஒரு மக்கள் மத்தியிலே ஒரு நிம்மதி பெருமூச்சை விடக்கூடிய விடயமா என்கின்ற கேள்விகள் வருகின்றன. இன்று தமிழ் கட்சிகள் ஒருங்கிணைவதற்கான களம் என்ன? மாகாண தேர்தலை மையப்படுத்திய ஒரு நகர்வுக்காக அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய ஒரு செயல்பாடு என்று கூட இதை எடுத்துக்கொள்ளலாம். காரணம், ஒருபுறம் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எழுப்பிக் கொண்டிருக்கக்கூடிய தாக்கம், இன்னொரு புறம் அனுரா அவர்களுடைய அணுகுமுறை, தமிழ் மக்களுக்கு உகந்தவர்களாக செயல்படுகிறோம் என்று அவர்கள் காட்டிக்கொண்டிருக்கக்கூடிய விடயங்கள், இவைகள் மேலும் மேலும் தங்களுக்கு பின்னடைவை தந்துவிடுமோ என்ற அச்சம் தமிழ் கட்சிகளிடம் இருக்கிறது. எனவே ஒரு பக்கத்தில் வைத்தியர் அர்ஜுனாவுடைய தாக்குதல், அதாவது வைத்தியர் அர்ஜுனாவுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் மக்கள் மன்றத்தில் போய் அவைகள் மக்களை தொட்டுக்கொண்டே இருக்கிறது. இன்னொரு புறம் தமிழ் கட்சிகள் செயல்படுகிறதா என்கின்ற கேள்விகள் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. அதே வேளையில் அனுரா அவர்களுடைய கட்சிக்கு 3 இருக்கைகள் கிடைத்திருக்கின்றது பாராளுமன்ற தேர்தலில். இவைகள் அனைத்தையும் வைத்து பார்க்கின்ற பொழுது தமிழ் கட்சிகளை ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்கள் புறக்கணித்து விடுவார்களோ என்கின்ற ஐயப்பாடு மனதுக்குள் எழும்புகின்றன. இதன் அடிப்படையில் நாங்களும் இருக்கிறோம் என்பதை காட்டுவதற்கான முயற்சிகளைத்தான் இப்பொழுது தமிழ் கட்சிகள் எடுக்க வேண்டிய ஒரு இக்கட்டான சூழல் இருக்கின்றது. அதன் அடிப்படையில் தான் தமிழ் கட்சிகள் இந்த ஒருங்கிணைப்பை கையில் எடுத்திருக்கிறார்கள் என்கின்ற செய்திகளும் வலுவாக வந்து கொண்டு இருக்கின்றன. நம்மை பொறுத்த மட்டில் தமிழ் கட்சிகள் இந்த இணைப்பை கையில் எடுத்திருக்கக்கூடிய விடயம் பாராட்டுக்கு உரியதாகத்தான் நம்மால் பார்க்க முடிகின்றது. காரணம், தமிழர்கள் பிரிந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு களமும் அது செயல்பாட்டுத்தன்மை இல்லாத ஒரு களத்தை உருவாக்கி விடுகின்றது. இப்பொழுது அவர்கள் இணைந்து பயணிக்கக்கூடிய நேரத்தில் அது ஒரு மாற்றத்திற்கான களத்தை கொண்டு வரும் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கை இந்த நேரத்திலாவது அது வெற்றி பெற வேண்டும் என்கின்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான் அதற்கு நாம் அவர்கள் சேர வேண்டும் என்கின்ற எண்ணத்தை நாம் எடுத்து வைக்கின்றோம். ஆனால் ஒருபுறம் இவர்கள் எவ்வளவுதான் சேர்ந்தாலும் வைத்தியர் அர்ஜுனாவிற்கென்று ஒரு தனியான ஆதரவு உருவாகி கொண்டு இருக்கிறது என்பதையும் நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. நன்றியுடன் இன்பா.